வணக்கம்ப்பா. அம்மனுக்கு உகந்த மரம் வேப்ப மரம். அந்த காலத்தில் எல்லார் வீட்டுக்குனாலேயும் ஒரு வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரத்துக்கு அடியில் கயிற்றுக்கட்டில் போட்டு படுத்து ஹாயாக தூங்குவாங்க. அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். அவங்க சுறுசுறுப்பாக நல்லா உழைச்சாங்க, ரெஸ்ட் எடுக்கிற நேரம் படுத்தாங்க. வேப்ப மரம் அவ்வளோ ஒரு நல்லதுப்பா. அந்த கொழுந்துகளை அரைச்சி இந்த பூச்சிக்கடி இருந்தால் கொடுத்துக்கலாம். அப்புறம் அந்த வேப்பம் பூ இருக்கு இல்லையா, அதை காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க. மொத்தமாக எடுத்து வச்சுட்டு வறுத்து அதில் துவையல் அரைச்சி சாப்பிட்டா இந்த வாயு பிரச்சனை, இந்த செரிமான பிரச்சனை, நரம்பு பிரச்சனை எல்லாம் தீரும். இதே மாதிரி இந்த வேப்ப எண்ணெய், அந்த வேப்பம் பழம் விழுந்து அதில் கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை எடுத்து வேப்பனை தயாரித்து விற்கிறாங்க. அப்போ சக்கரை இப்பயும் கிடைக்கிது, எல்லா பக்கமும் கிடைக்கிது. அதை வாங்கிட்டு கொஞ்சம் பூண்டை தட்டி போட்டு காய்ச்சி இந்த வலி இருக்க பக்கம், இந்த புடனி வலி, இந்த கை கால் வலி, மூட்டு வலி இருக்க பக்கம்லாம் தடவிட்டு அது நல்லா கேட்குது. நரம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த வேப்பனையை வச்சு இந்த நரம்பு பிரச்சனை ஏதாவது வலி